நேத்து நம்ம சூப்பர் ஹீரோ தனுஷ்க்கு பர்த்டே. தன்னுடைய வீட்டுல வட சென்னை படக்குழுவினரோட தன்னுடைய குடும்பத்தினரோட தனுஷ் தன்னுடைய பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடி இருக்காரு. அப்போ யாரும் எதிர்பார்க்காத விதமா அங்க நடிகர் ரஜினிகாந்த் நேர்ல வந்து தனுஷ்க்கு வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதமும் பண்ணிருக்காரு. 3 மணி நேரம் அங்க ரஜினி இருந்தாராம். இது தனுஷுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதா இருந்துச்சு. தனுஷ் பிறந்த நாளுக்கு ரஜினி நேர்ல வந்து வாழ்த்து சொன்னதும் அதிக நேரம் இருந்ததும் இதுவே ஃபர்ஸ்ட் டைமா. வடசென்னை படக்குழுவினரோட ரஜினி பேசி மகிழ்ந்ததோட மட்டும் இல்லாம அவங்களோட போட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க. தனுஷோடைய பெற்றோர்களும் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போனாங்க. நடிகர் தனுஷ் தன்னுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலா தன்னுடைய மாமனார் ரஜினியோட எடுத்துக்கொண்ட போட்டோஸ் எல்லாம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருந்தாரு. நடிகர் தனுஷ் நேத்து தன்னுடைய 33வது பிறந்தநாளை கொண்டாடினாரு. தனுஷுடைய பிறந்த நாள அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ரத்த தான முகாம், அன்னதானம் போன்றவங்களாம் நடத்தி கோலாகலமா கொண்டாடினாங்க. இந்த நிலையில தன்னுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலா சில புகைப்படங்களை ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருந்தாரு தனுஷ். அதுல ரொம்பவும் முக்கியமானது தன்னுடைய மாமனாரும் சூப்பர் ஸ்டாருமான ரஜினியோட எடுத்துக்கொண்ட போட்டோஸ் எல்லாம். அது எப்ப எடுக்கப்பட்டதுன்னு தெரியல, ஆனா ஆசீர்வாதங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்ற பதிவோட அவர் அதை வெளியிட்டு இருந்தாரு. இன்னொரு பதிவுல என்னுடைய பிறந்த நாள் அப்பா அம்மா ஆசீர்வாதங்களோட தொடங்கி ஆசீர்வாதங்களோட முடிஞ்சிருக்கு அப்படின்னு 2 போட்டோஸ் அவர் வெளியிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர்கள் செஞ்ச நற்பணிகளை புகைப்படங்களோட ட்வீட் செஞ்சிருக்காரு தனுஷ். நேத்து தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் அன்னதானம், ரத்த தானம் போன்ற நல்ல காரியங்கள்லாம் செஞ்சிருந்தாங்க தனுஷுடைய ரசிகர்கள். பிறந்த நாளை முன்னிட்டு தனக்கு வாழ்த்து அனுப்பிய எல்லா நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறவும் தனுஷ் மறக்கல. ரசிகர்களுடைய அன்புல வாழ்த்துக்கள்ல தான் மனம் மகிழ்ந்து போனதா ஒரு பதிவிலையும் குறிப்பிட்டிருந்தாரு.